முதல்வர் மருந்தகம் என்ற புதிய திட்டத்தை அறிமுகம் செய்து வைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முதற்கட்டமாக 1000 முதல்வர் மருந்தகங்கள் திறந்து வைக்கப்படும் என கூறினார். தனது இல்லத்தில் இருந்து கோட்டை கொத்தளத்திற்கு வருகை தந்த முதலமைச்சர் வளாகத்தில் நின்றபடி முப்படை மற்றும் காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டனர். இதையடுத்து கோட்டையின் மேல் தளத்திற்கு வந்து அவர் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். சுதந்திர தின விழாவை ஒட்டி காவல்துறை சார்பில் கோட்டையை சுற்றி 5 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தேசிய கொடியினை ஏற்றி வைத்து கொடி வணக்கம் செய்து சிறப்பிப்பார்கள். காவல்துறை கூட்டுக்குழல் இசைக்குழுவினரால் நாட்டுப்பணி இசைக்கப்படுகிறது. இதைத் தொடர்ந்து தாயின் மணிக்கொடி பாரீர், அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திட வாரீர் என்று கூறி முதலமைச்சர் ஸ்டாலின் தனது உரையை தொடங்கினார். இதையடுத்து சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு தமிழ்நாடு முழுவதும் சிலைகள் அமைக்கப்படுவதாகவும் தியாகிகளின் கனவை தமிழ்நாடு அரசு நிறைவேற்றி வருவதாகவும் குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் தொழில் வளர்ச்சி, சமூக மேம்பாடு, கல்வி என அனைத்தும் ஒரே நேரத்தில் வளர வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் பெண்களின் சமூக பங்களிப்பு மற்றும் பொருளாதார விடுதலைக்காக விடியல் திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பிட்டார். நம் நாட்டில் விடுதலைக்காக 300 ஆண்டுகளாக நடந்த நெடிய போராட்டங்களின் இன்னுயிர்களை ஈந்தும் உடல் உறுப்புகளை இழந்தும் சொத்து சுகங்கள், மனைவி, மக்கள் அனைத்தையும் பறிகொடுத்தும் நம் நாட்டில் விடுதலையை நமக்கு பெற்றுத்தந்த வீர தீர தியாக வேங்கைகள் அனைவருக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவிக்கும் அடையாளமாக வீர வணக்கம் செலுத்திடுவோம். இன்று மட்டுமல்ல, என்றைக்கும் அந்த வீர தியாகிகளை நினைவுகூரும் வகையில் அவர்கள் வாழ்ந்த பகுதிகளில் அவர்களுக்கெல்லாம் சிலைகள், மண்டபங்கள் என நினைவு சின்னங்கள் அமைத்து போற்றி வருகிறோம். சமூக நீதி, சமத்துவம், சுயமரியாதை, மொழிப்பற்று, இன உரிமை, மாநில சுயாட்சி ஆகிய கருத்தியல்களின் அடித்தளத்தில் நிற்கும் இயக்கம்தான் திராவிட முன்னேற்றக் கழகம். தொழில் வளர்ச்சி, சமூக மாற்றம், கல்வி மேம்பாடு ஆகிய அனைத்தும் ஒரே நேரத்தில் நடக்க வேண்டும். வளர்ச்சி என்பது பொருளாதார வளர்ச்சியாக மட்டுமல்ல, சமூக வளர்ச்சியாக இருக்க வேண்டும். பொருளாதாரம், கல்வி, சமூகம், சிந்தனை, செயல்பாடு ஆகிய 5ம் ஒரு சேர வளர வேண்டும். அதுதான் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞரும் காண விரும்பிய வளர்ச்சி. அதுதான் திராவிட மாடல் வளர்ச்சி. சுதந்திர தின உரையை முடித்த பிறகு முதலமைச்சர் பல்வேறு விருதுகளை வழங்கினார். முதலாவதாக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் குமரி அனந்தனுக்கு தகைசால் தமிழர் விருது வழங்கப்பட்டது. இதையடுத்து வயநாடு நிலச்சரிவில் துணிச்சலாக பணியாற்றிய செவிலியர் சபீனாவிற்கு கல்பனா சாவ்லா விருது வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து APJ அப்துல் கலாம் விருதை சந்திராயன் 3 விண்கல திட்ட இயக்குனர் P வீரமுத்துவேலு பெற்றுக்கொண்டார். மேலும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான விருதுகளை தமிழக முதலமைச்சர் வழங்கினார்.